ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் பரவச கைகள். நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நாம் சுவையான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இதை விறகடுப்பில் இன்றைக்கி செஞ்சோம், அதனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க போகுது. தேவையான பொருட்கள்: அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, ஏலக்காய், லவங்கப்பூ, பட்டை, மராட்டி மொக்கு, கல்பாசி. 4 பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 கட் பண்ணி வச்ச தக்காளி, பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் புதினா, பச்சை மிளகா தேவையான அளவு. நாங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு 10 பேருக்கு சமைக்க போகிறோம், அதனால் ஒரு 5 பச்சை மிளகாவை எடுத்திருக்கோம். இதுதான் நம்ம பிரியாணி செய்ய தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட். எங்கள் வீட்டில் இன்றைக்கி 10 பேர் இருக்கோம், அதுக்காக நாங்கள் 7 டம்ளர் அரிசியை இது போல் அளந்து எடுத்துக்கிறோம். அளந்து எடுத்துக்கிட்ட அரிசியை நாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணியில் டைரெக்டாக மட்டனை ஆட் பண்ணும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் மட்டனை குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 4 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பிரியாணிக்கு அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் நாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி புதினால ஆட் பண்ணிட்ட அப்புறம் இஞ்சி பேஸ்ட் 3 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நாம் லாஸ்ட்டாக மிளகாய் தூள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போவே நாம் நிறைய போட்டுட்டோம்னா ரொம்ப காரமாக போயிடும், அதனால இப்போது கம்மியாக ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணால் அதுவே போதும். பச்சை ஸ்மெல் போகிற வரையும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். வீட்டில் தயிர் இருந்தால் நம்ம தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம வேக வச்சிருந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணியை வடித்து மட்டனை மட்டும் உள்ள ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நமக்கு பின்னாடி தேவைப்படும், ஸோ நம்ம இப்போவே தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது, மட்டனை மட்டும்தான் ஆட் பண்ணணும். மட்டனை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்ட அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவும் மட்டன் மசாலாவும் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், சீரகம், அப்புறம் மிளகுத்தூள், பெப்பர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்த தண்ணியை அளந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வடிச்ச அரிசியை உள்ள ஆட் பண்ணிட்ட அப்புறம் இது போல வாழை இலையை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். வாழை இலையை கவர் பண்ணிட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கு மேல இந்த மாதிரி தம் போட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுறணும். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே போட்டிருந்த அந்த வாழை இலையெல்லாம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணலாம். வாசனையே செம்மையாக இருக்குங்க. பிரியாணியை பார்க்கும்போது இப்போவே சாப்பிடணும் போல தோணுதுங்க. ஸ்மெல்லும் சரி, பார்க்கவும் சரி, சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலையே ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.